விஜய் அவர்களுடைய இந்த வருகை ரெண்டுல யாருக்கு வந்து பெருவாரியான ஒரு சாதகமாக முடியும்? சிந்திக்கவே யோசிக்கணும்னா திமுக தான் வாய்ப்பு. திமுகவுடைய கூட்டணி கட்சி விசிகா ஓட்டுல கடுமை பிரிக்கிறாங்க. சரி, பட்டியல் சமேத ஓட்டுல பிரிக்கிறாங்கன்னா தருமபுரி, கடலூர், சேலம், இந்த வடகடை மாவட்டம் உட்பட்ட மயிலாடுதுறை உட்பட்ட பகுதியில் பாட்டாளி சமூகத்தினுடைய வன்னிய சமூக ஓட்டுகளையும் விஜய் பிரிக்கிறாங்க. இந்த முறை விஸ்திரமா திருச்சபைகளுடைய ஃபாதரியார் சொல்லி அந்த கேட்காம ஓட்டு போட்டாங்க. இஸ்லாமியில் அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. நீங்கள் கிறிஸ்துவ இஸ்லாமிய சமூகத்து ஓட்டுகள் கட்டாயம் திமுக தான் போகும். காங்கிரஸ் திமுக ஓட்டுதில் வேற பிஜேபி ஓட்டு வரவே வராது, ஒரு ஓட்டு கூட வராது. அதே மாதிரி இங்கே அப்புறம் முழுமையாக அறுவடை பண்ணனா இல்லை. ஸோ ஃபாதரியாருடைய சொற்களை அந்த பிள்ளைங்க கேட்கல. சென்னை பொறுத்த வரைக்கும் திமுக தான், தலைநகர்னாலே திமுக தான். இந்த முறை அது என்ன ஆகும்? இப்போ சென்னை மண்டல பொறுத்தவரை திமுகவை தாவிக்க 16 சட்டமன்ற தொகுதியில் சேப்பாக்கமே நல்ல ஓட்டை தாவிக்க வாங்குது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு. மயிலாப்பூர் 2வது இடத்துல இருக்கு, திமுக தாவேக்கான்னு இருக்கு. ஸோ அங்கே 16 தொகுதியிலும் நெக் டு நெக் வந்து தாவேக்கா வெரி ஸ்ட்ராங் ஜோனா வந்து சென்னை இருக்கு. பொன்னேரியில் வந்து போயிட்டு போய் அங்கே ஒரு பிஜேபி கட்சி இருக்கார். ஆனால் நான் பாட்டு போனேன்னா பூத்து போனோன்னே கடுப்பாய் விசில் போட்டேன்னா இப்படி வெவ்வேறு கோணத்தில் இருக்குதுங்க கட்சிக்காரங்களே என்கிட்ட சொன்னது. ஆனால் நான் போனேன், ஏன்னா கடுப்பில் வந்து விசில் போட்டு வந்துட்டேன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்முடிப்புன்னு கன்னியாகுமரி வர ஒரு லைன் கிடைக்கும், ஒரு எட்ஜி கிடைக்கும், வந்து இத்தனை தொகுதி வெற்றி பெறாங்க சொல்ல. இந்த மாதிரி அப்படி சொல்லவே முடியல. ஒவ்வொரு தொகுதிக்கும் மாற்றம் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது பாஜக எல்லா தொகுதியும் தோவதற்கு வாய்ப்பு இருக்கு. கன்னியாகுமரி கோவை வடக்கெல்லாம் யோசிக்க வேண்டாங்க, அதெல்லாம் தோல்வியை சந்திக்கும். ஜெயலலிதா அவர்கள் சினிமா முகம், முன்னாள் முதலமைச்சர் முகம், ஒரு சிங்க பெண்மணியாக அரசியலில் இருந்தவர், ஜொலித்தவர். அவருக்கே நிலைமை டெபாசிட் ஆட்சி இழக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் போது எடப்பாடி ஏமாத்திரம் அவருக்கான ஃபேஸ் வேல்யூ வந்து கரிஸ்மா லீடர் கிடையாது. திமுக அதிமுக முழுக்க செயற்கையாக வந்துப்பட்டு இயற்கையோ கூட்டமே இல்லை. ஸோ செயற்கையாக கூட்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய வரவேற்புன்னு காட்டப்பட்ட காட்சியாக இருக்க ஒழிய. ஆனால் அதை இப்போ ஏடிஎம்கே போகிறப்ப அந்த டீம்லாம் நாங்கள் எங்கள் டீம் ஆய்வு பண்ண பார்த்தோன்னா ஒட்டு மொத்தமும் பார்த்தோன்னா செயற்கையாக வரப்பட்டது, இயற்கையாக வரப்பட்டது இல்லை. ஸோ 100 பேர் டீமை போட்டு உதயநிதி தனியாக ஸ்பெசிஃபிக்காக பெரம்பலூர் வேலை செய்யப்பட்டிருக்காங்க. அது வந்து நிறைய பணப்பட்டோட கொடுக்கப்பட்டிருக்காங்க. அது இம்பாக்ட் உருவாக்கலை. விஜய் வந்து அங்கே வந்து அதையெல்லாம் கடந்து வெற்றி பெற பெரம்பலூர் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் திருச்சியை பொறுத்தவரை ரொம்ப சமூகம் ஒரே சமூகம் கிறிஸ்துவ சமூகம் இருப்பதால் அங்கே கொஞ்சம் சவாலாக இருக்குது. மேபி அங்கே இழுபறியாக இருக்கலாம், எட்ஜியில் வரலாம், வராமல் போகலாம். ஒரே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். என் தமிழ் தாய்களுக்கும் ஒன்னடி நேயர்களுக்கும் என் அன்பு தமிழ் தாயின் தங்கைக்கும். 2026 சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் இல்லாத ஒரு வாக்குப்பதிவு. தேர்தலுக்கு பின்பு யாராலையும் கணிக்க முடியல இவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னும், 2ஆம் 3ஆம் இடம் கூட அந்த அளவுக்கு ஒரு டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுது. தேர்தல் முடிவுகளையும் வாக்கு சதவீதத்தையும் எப்படி பார்க்குறீங்க? எப்படி இருக்க போகுது முடிவு? கணிக்க முடியாததுக்கான சவால் நான் 26 ஆண்டுல உண்மையிலே நான் அதை உண்மையை ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் இப்போ லாஸ்ட் பேட்டி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, கணிக்க முடியல ஓப்பனவே நான் பத்திரிகைகளை சந்திப்பில் சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம ஒரு புதிய கட்சி வருது, கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் 5 லட்சம் ஓட்டு இல்லை, கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டுக்கு மேலே வருது. அதுக்கு மேலே எவ்வளோ வருது இருந்தால் எங்களை போன்றவர்கள் படித்தல், இந்த எலெக்ஷன் பற்றி படித்த ஸ்டடிங் தான் இந்த எலெக்ஷனை பார்க்க முடியாது. கட்டாயம் இதுதான் பதிவுன்றது சொல்லவே முடியாது. ஏன்னா மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இது அதிமுக திமுக 2 கட்சியிலேருந்து ஓட்டு பிரியுது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் ஓட்டுகள் அதிகமாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த தேர்தல் பெண்கள் தான் பிரதானமாக இருக்காங்க. அது ஒன்று. எஸ்ஐஆர் ஒரு பக்கம், எஸ்ஐஆரால் வந்து அந்த ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. ஆனால் ஓட்டு சதவீதம் ஆனாலே சட்டமன்ற வயசாக பார்த்தோன்னா நார்மலாக இருக்குது. ஸோ அதுவும் இந்த டிஃப்ரெண்ட் மாறுபடுது. இங்கே சதவீதம் உயர்ந்திருக்கு, ஆனால் சட்டமன்ற சதவீதத்தில் குறைஞ்சிருக்கு. ஸோ என்டையர் ஒரு வித்தியாசமாக இருக்குது. அது இல்லாமல் இந்த தேர்தலை பொறுத்தவரை தலைவருடைய பிரச்சாரங்கள் வாக்கு வங்கி மாற்றுவதற்கான பிரச்சாரமாக எழுபடலை. தேர்தல் அறிக்கை வந்து ஒரு இம்பாக்டை உருவாக்கும், ஆட்சி மாற்றத்தை கொடுக்கணும், அதுவும் இல்லை. ஒட்டுமொத்த கூட்டணி கட்சி தலைவருடைய பிரச்சாரமும் ஒரு பேசு பொருளாகி ஒரு வாக்கை பெறுகிற நிலைமை இல்லை. அதுக்கடுத்து ஒவ்வொரு சட்டமன்ற ரீதியாக சட்டமன்ற வேட்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பெரிய லெவலில் தாக்கம்னா அதுவும் இல்லை. பணம் வந்து அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஆட்சி இருந்தபோது ஆண்கள் ஓட்டு போட மாட்டாங்க, பெண்கள் ஓட்டு போனதுக்கு பெண்களுக்கு 5,000 ரூபாய் கொடுத்து அந்த வாக்களை பரிநோக்கத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணாங்க. அதை வாங்கி கொண்டு குக்கரோ மிக்சியோ வாங்கிட்டாங்க பெண்மணி. சில நேரத்தில் காரைக்குடியில் நான் சர்வே எடுக்கிற போது ஒரு பெண்மணி சொல்லுது, சார் 5,000 கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டேன், நான் மிக்சி வாங்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து நான் ஏடிஎம்கே 1000 கொடுத்தாங்க, டிஎம்கே 1000 கொடுத்தாங்க, நான் தாவேக்கு ஓட்டு போட்டேன். இது புதுமையாக இருக்குது. சரி, இதுதான் அப்படின்னு பார்த்தா ஏடிஎம்கே இருக்கிறவங்களும் வந்து அவங்க ஏடிஎம்கே என்ன பண்ணுறாங்க, ஏடிஎம்கே சார்ந்த குடும்பத்தை சேர்ந்த இப்போ மகனும் மருமகளும்
பெற்றோர்களும் தாவேக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அப்பா அம்மா ஏடிஎம் ஓட்டு போடுறாங்க, அதுங்களுக்கு மட்டும் பணம் கொடுக்குறாங்க, மீது எல்லாருக்கும் கொடுக்கல. ஆனால் திமுக காமன் பீப்புளுக்கும் பணம் கொடுத்தாங்க, அதுவும் ஓட்டா மாறல. ஸோ அப்புறம் வந்து இதை விட பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் ஓட்ஸ் இருக்கு. இப்போ வந்து தாத்தா இருக்குன்னா தாத்தா 8ஆம் நம்பரில் போய் ஓட்டு போடுங்க தாத்தா அப்படின்னு நான் சொல்ற சென்டிமெண்ட் இருக்கு. அதுக்கடுத்து தான் பார்த்தோன்னா அந்த ஓட்டு தகுதி பெறாத இளைஞர்கள் பெண்கள் இருக்காங்களே, இளம்பெண்கள் இருக்காங்களே, அந்த சிறார்கள் என்ன பண்ணுதுன்னா தகுப்பன் தாய்கிட்ட போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் தகுப்பன் அதே கட்சி ஓட்டு போடுறாங்க, ஆனால் தாய் வந்து மாற்றி தாவே ஓட்டு போடுறாங்க. ஸோ இப்படி எந்த ஒரு வகையிலும் எந்த ஒரு கோணத்திலும் ஒப்பிடாத ஒரு கணக்கு வைக்க முடியாத ஒரு தேர்தலாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். இல்லை, ஆனால் நீங்கள் சொல்கிறப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஆன்டி ஏடிஎம்கே ஓட்ஸாக இருக்கட்டும், பணம் கொடுத்தாலும் அந்த பலனை அனுபவிச்சுக்கிட்டு ஆனால் அந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடலை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளுடைய வாக்குகளையும் தாவேக்கு எடுக்கிறாங்க. 2 கட்சி மேலேயும் மக்கள் மத்தியில் வெறுப்பு இருக்கு. அதாவது கலைஞர் ஜெயலலிதா இருந்தபோது தலைவர் மீது ஈர்ப்பு கொண்டு கூட்டம் சேர்ந்தது. இப்போ இந்த தொடர்ந்து இந்த பிரச்சாரங்கள் முன்வைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக முழுக்க செயற்கையாக வந்துப்பட்டு இயற்கையாக கூட்டமே இல்லை. ஸோ செயற்கையாக கூட்டப்பட்டு ஒரு மிகப்பெரிய வரவேற்புன்னு காட்டப்பட்ட காட்சியாக இருக்க ஒழிய, ஆனால் அதை இப்போ ஏடிஎம்கே போகிறப்ப அந்த டீம்லாம் நாங்கள் எங்கள் டீம் ஆய்வு பண்ண பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமும் பார்த்தீங்கன்னா செயற்கையாக வரப்பட்டது, இயற்கையாக வரப்பட்டதே இல்லை. ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோதும் கலைஞர் இருந்தபோதும் ஓரளவுக்காத ஒரு இயற்கையாக இருக்கும், ஒரு 45% 50% இருக்கும், மீதி 50% செயற்கையாக இருக்கும். ஆனால் முழுக்க இப்போ செயற்கையாகிடுச்சு. கட்சிக்காரன் குறைந்து விட்டாங்க. கட்சி திமுக அதிமுக வயது மூப்பாளர்களே, குறிப்பாக அதிமுக இளைஞர்களே இல்லை, இளம்பெண்களே இல்லை, வயது ஒரு 55 60 70 வயதுக்கு உட்பட்டவர் தான் இருக்காங்க. இந்த இளைஞர் ஜெனரேஷனே கட்சிக்குள்ள இல்ல. திமுகவிலே அதே மாதிரி பார்த்தா பரவலா இருக்காது. எப்படின்னு பார்த்தா ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், அவங்களுக்கு உறவுகள் உட்பட்ட அந்த வாரிசு அடிப்படையில் தான் அந்த கட்சியில் இருக்காங்க ஒழிய ஒரு புதுவிதமான இளைஞர்கள் வந்து ஈர்க்கப்படலை. அவர்களுக்கான அரசியல் புரிதலையும் இந்த இயக்கங்கள் கொடுக்கப்படலன்னு பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்ப அவர்களுக்கு தாவேக் என்பது ஒரு மிகப்பெரிய பிளஸ் அமைதில் கொள்கை கோட்பாடு எல்லாம் எதுவுமே இல்லாமல் விஜய் முகம் விஷில் என்ற சின்னத்திற்காக ஓட்டு போட்டிருக்காங்க ஒழிய கேண்டிடேட்டுக்கு என்ன ஃபேஸ் வேல்யூ இருக்கு, அவனுக்கான கட்சி இது கல்வி தகுதி என்ன இருக்குது, திறமை என்ன இருக்குது, ஸ்கில் டெவலப்மெண்ட் என்னன்னு எதுவுமே கிடையாது. விஜய் சிசில் அந்த முகத்துக்காக ஓட்டு அப்படின்ற ஒரு விஸ்தரமான தேர்தலாகவும் இது பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இளம் பெண்களுடைய ஓட்டுகள் அதிகமாக இருக்கிற போது அது திமுக தாவேக்காக 3ஆவது இடத்துல அதிமுக இருக்காரு. ஸோ அப்படி பார்க்குற போது அதிகமாக பெண்கள் வாக்களையும் திமுக தாவேக்க தான் வாங்குது, அதிமுக வாங்கல. இன்னொரு விஷயம், திமுக பிடிக்காதவங்க தாவேக்க ஓட்டு போடுறாங்க. இப்போ முன்ன எலெக்ஷனில் 2021 திமுக ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க தாவேக்க ஓட்டு போடுறாங்க, ஏடிஎம்கே ஓட்டு போடல. ஆப்ஷன் திமுகவுக்கு எதிராக அதிமுக போயிருந்தா அதிமுக வாய்ப்பு சொல்ல, அதுவும் இல்லை. அதிமுக வெறுப்பு ஓட்டுகளும் தாவேக்க வருது. ஸோ உதாரணம் சொல்லணும், ஒரு 10 ஓட்டுல 6 ஓட்டு திமுக ஓட்டு போதுன்னா 4 ஓட்டும் அதிமுக ஓட்டுகளும் தாவேக்க போகுது. ஸோ இதனால என்ன 2 கட்சி ஓட்டுகளும் பிரிக்கிறாங்க. குறிப்பாக வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சி விசிக ஓட்டுல கடுமை பிரிக்கிறாங்க. சரி, பட்டியல் சமேத ஓட்டுல பிரிக்கிறாங்கன்னா தருமபுரி, கடலூர், சேலம், இந்த வடார்கடை மாவட்டம் உட்பட்ட மயிலாடுதுறை உட்பட்ட பகுதியில் பாட்டாளி சமூகத்தினுடைய வன்னிய சமூக ஓட்டுகளையும் விஜய் பிரிக்கிறாங்க. ஸோ இது வந்து சாதி ரீதியாக மேற்பட்ட ஓட்டுகளும் தாவேக்க வருது. அப்படின்னா நம்மளாம் எதிர்பார்க்காத, கலாய்விலை கணிக்க முடியாத, ஒரு பழைய டேட்டாஸோட பொருத்தம் இல்லாத, புது டேட்டாஸும் பொருத்தம் இல்லாத, கட்சியுடைய கோர் ஓட்டும் குறைஞ்சிருக்கு, கட்சியுடைய பிரச்சாரமும் ஈடுபடலை. அப்படி இருக்க ஒரு விசித்திரமான ஒரு முடிவை கொடுக்கிறது தான் நம்மளை போன்ற ஆட்கள். அப்படின்னா எப்படி வரும்னு சொன்னா, உதாரணத்துக்கு 1 கோடி ஓட்டுக்கு மேல நாங்கள் இந்த ஓட்டுகளை 85% ஓட்டு போட்டது பதிவு செய்யப்பட்டதில் கணக்கு ஒப்பிட்டு பார்க்குற போது 25% 1 கோடி 20 லட்சம் ஓட்டுகள் வருது. 1 கோடியே 40 லட்சம் ஓட்டுனா 30%, அது 1 கோடியே 46 லட்சம், அதுல வந்து பார்த்தா 40%. இது ஏறுதா இறங்குதா? ஸோ ஏறனா யாருக்கு பிளஸ், இறங்குனா யாருக்கு பிளஸ் அப்படின்றத எங்களை போன்ற ஒரு ஆய்வாளருடைய பார்வையாக இருக்க வழியே இதில் அக்யூரன்ஸ் கொடுக்க முடியாத காரணம் அதுதான் நான் பார்க்குறேன். ஆனால் மினிமம் 25 தான் ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு உறுதி செய்யப்பட்டது. இதுக்கு மேலே எவ்வளோ ஏறுது இறங்குது. ஸோ இறங்குனா யாருக்கு பிளஸ் மைனஸ். ஸோ 2 கட்சியும் பாதிப்பு. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி பலம்னா திமுக கூட்டணி பலம், அதிமுக கூட்டணி பலம் இல்லை. ஸோ பலமான கூட்டணி அதிமுக, பலமிழந்த கூட்டணி அதிமுக. ஏன்னா இங்க அந்த அதிமுக தலைவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு சக்தியோ வாக்களை பெருக்கிற சக்தியோ தினகரனோ அன்புமணிக்கோ சற்று குறைந்து இருக்கிறது. முந்தைய பார்லிமெண்ட் எலெக்ஷன் அண்ணாமலை பாஜக கூட்டணி வைத்தது இருந்தது போல் இந்த 26 தேர்தலில் இல்லைன்னு பார்க்கலாம். அதே மாதிரி எடப்பாடி முதலமைச்சராக வருவான்ற நம்பகத்தன்மை குறையப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த எடப்பாடி அவர்களுக்கு வாக்குகள் வருகிறது, வெற்றி பெறுகிறார், சட்டமன்ற உறுப்பினர் அறிவிப்பானா வடார்கடை மாவட்டங்களும் கொங்கு பெல்ட்டிலும் சேலம் மண்டலம் இது உட்பட்ட பகுதிகளோட சீட்டுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்க ஒழிய தென் மாவட்டங்களோ டெல்டாவோ மத்திய திருச்சி பெரம்பலூர் அரியலூர் உட்பட்ட பகுதிகளோ சென்னை மண்டலமோ இந்த பகுதிகளில் திமுக தாவேக இருக்க ஒழிய அதிமுகவுக்கு ஒரு சில தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு ஒழிய எல்லா தொகுதியும் வந்து திமுக அதிமுக போட்டி வந்து இந்த முறை இல்லை. கிட்டத்தட்ட 73 தொகுதியில் மும்முனை போட்டியாக இருக்கிறது. திமுக தாவேக அதிமுக மும்முனை போட்டி. இதில் எப்படினாலும் ரிசல்ட் மாறும். உதாரணத்துக்கு அறந்தாங்கி எடுத்துட்டா முகமது பர்வேஸ்னு ஒரு கேண்டிடேட் தாவேக்கில் போட்டிருக்காரு. அந்த இடத்துல பாஜக, காங்கிரஸ்,
இந்த 3 கட்சியும் நிற்குது, தாவேக்கா நிற்குது. இதில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஓட்டு 40,000 ஓட்டு இருக்கு, பட்டியல் சமுதாய ஓட்டுகள் 30,000 ஓட்டு இருக்கு. அந்த இடத்துல முஸ்லீம் பேனட் ஆப்போசிட்டா போட்டுருந்தா நல்லா இருக்கும். அந்த கேண்டிடேட்ல முஸ்லீம் சமுதாயம் அப்படியே ஓட்டு டிரான்ஸ்ஃபர் தாவேக்கா. ஸோ அந்த இடத்துல பர்வேஸ் முகமது பர்வேஸ் வெற்றி பெறும். இதே மாதிரி 4 முனை போட்ட சீமான் அவர்கள் காரைக்குடியில் ஜெயிப்பார்னு பார்த்தா அந்த இடத்துல 4 முனை போட்டத்தில் எட்ஜியில் பிரபு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மாங்குடி பார்த்தீங்கன்னா அவர் இந்நாள் கேண்டிடேட் எம்எல்ஏ இருப்பதால் அவர் மேலே அதிருப்தி இருக்கிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்போகி பாண்டியன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சேர்வை ஓட்டுகளை தான் பிரிக்காங்க, முக்குள தேவர் சேர்வை ஓட்டுகளை தான் பிரிக்கிறாரு. அந்த அமமுக கொடுத்தது பெரிய மனசு, ஏடிஎம்கேக்கும் அமமுக்கும் ஜெல் ஒர்க் அவுட் ஆகலை. அது ஒரு பெரிய அங்கே களத்தில் பிரச்சனையாக இருக்குது. அதுதான் சீமான் அவர்கள் 6 மாதம் முன்னாடி வேலை பார்த்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட ஓட்டு தான் இருக்க ஒழிய பரவலாக பெருசாக இல்லை. பிரபுக்கு இந்த விஜய் வந்த பிறகு மிகப்பெரிய லெவலில் அங்கே வரவேற்பு இருந்ததால் அவர் கிட்டத்தட்ட வெற்றி வாய்ப்பு ஒரு 25% ஓட்டுகளை பெற்று வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு காரைக்குடி. இந்த மாதிரி தாவேக்கு ஒரு பிளஸ் என்னன்னா, அந்த திமுக கூட்டணி உள்ள தொகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த கூட்டணி ஒதுக்கப்பட்டிருக்காங்க, அதில் சில தொகுதிகள் எட்ஜி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட சரியாக இருக்கும். யுகத்தில் சொல்வதுன்னா 37 தொகுதிகள் தாவேக்கு சாதமா இருக்கு. அதில் எது வரலாம் வராமல் போகலாம். அக்யூரன்சி அதில் 10 வரும் 7 வரும் சொல்லக்கூடிய நிலைமைக்கு இந்த தேர்தல் பார்க்கலாம். திமுகவும் அதிமுகவும் நேரடியாக கிளம்புறாங்காம 2 பேருமே அலையன்ஸுக்கு கொடுத்த தொகுதிகளில் தாவேக்காவுடைக்கு கொஞ்சம் எட்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. உதாரணம் 2 தொகுதி சொன்னேன். ஆமா, இப்போ விசிகாவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், சசிகலா, ஏடிஎம்கேக்குன்னு ஒரு முக்குளத்தோர் வாக்கு வங்கி இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி பேக்கெட்ஸ் இருக்குல்ல, சவுத் சைடு போனோம் அப்படின்னா முக்குளத்தோர் வாக்குகள் நிறைய ப்ளே பண்ணும். மதுரையிலேருந்து அப்படியே சவுத் சைடாக இருக்கட்டும், இங்கே நம்ம வடக்கு பக்கம் போனோம் அப்படின்னாக்கா வன்னிய சமுதாய வாக்குகள் பாமக. ஆனால் ராமதாஸ் இருக்கிறதுனால பிரியும் அப்படின்னு சொன்னாங்க. விசிகாவுடைய பேக்கெட்ஸ் கை வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. இப்படி பெண்கள், இளைஞர்கள், மிடில் ஏஜ் குரூப் இல்லாம இந்த மாதிரியான சமுதாயம் சார்ந்த வாக்குகள் பிரிஞ்சிருக்கா? பிரிஞ்சிருக்கு. மாற்றம்னு சொல்லியும் ஒரு ஓட்டு போட்டிருக்காங்க. முன்ன அண்ணாமலை தான் அந்த மாற்றத்தை கான்செப்ட் கொண்டு வந்தார். அந்த அண்ணாமலை ஓட்டுகளை அறுவடை செய்கிறார். இப்போ பாஜக அதிமுக கூட்டணியில் அண்ணாமலை பொறுப்பெடுத்த பிறகு பிடிக்காதவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக பிடிக்காம தாவேக்கு ஓட்டு போட திமுக போடல. அப்படி பார்க்குறோம் அண்ணாமலை அவர்கள் ஓட்டுகளும் போது, நாம் தமிழ் ஓட்டுகளும் போது, மாற்று சமுதாயத்தில் இருக்கிற வன்னியர் பட்டியல் சமுதாயத்தை மட்டும் இல்லாமல் ஏனைய சமுதாயம், உதாரணத்துக்கு படுகாஸ், நான் கூட என்ன பண்ணேன் ஊட்டியில் பார்த்தீங்கன்னா படுகாஸ் கனடியன்ஸ் லிங்காயத் குரூப் 2 குரூப் இருக்கு. காந்தல் எல்கீல் பகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக தாவேக்கு நல்ல ஓட் ட்ரான்ஸ் ஆகுது. நான் என்ன பண்ணேன், கண்டிப்பாக அந்த 2 தொகுதி நான் பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கு நினைச்சேன், முடக்குறிச்சியும் ஊட்டியும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படுகாஸ் மக்களே தாவேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த எக்ஸிட் போட்டுக்கிறப்ப அதிசயமா இருக்கு. ஸோ அவங்க படுகாஸ் எப்பயும் அந்த சமுதாயத்தை சமூகத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க, மாற்றி ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் அதிசயம் என்னன்னா அந்த ஊட்டியில் படுகாஸ் சமுதாயமும் லிங்காயத் குரூப்புமே விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு என்பது இழுபறியா இருக்கு. ஸோ அதுதான் பார்த்தா மொடக்குறிச்சியில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கிறவங்க பணத்தை வாங்கிட்டு உள்ளடி வேலை பார்த்து அந்த கேண்டிடேட் கொடுத்த பணத்தை சாப்பிட்டுட்டாங்க. போய் ஆளுங்களுக்கு வேலை செய்யல. அந்த உள்ளடி வேலையும் நடந்திருக்கு. இப்போ பாஜக கூட்டணிக்கு இந்த 2 தொகுதி தான் கொஞ்சம் சாதகமாக இருந்துச்சு. அந்த தொகுதியும் மைனஸாக இருக்கு. சரி, அப்போ கவுண்டர் சமுதாயம் ஸ்ட்ராங்காக இருக்கு மொடக்குறிச்சியில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கவுண்டர் சமுதாயத்தில் ஏடிஎம்காரங்க பணத்தை வாங்கிட்டு உள்ளடி வேலை பார்த்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த ஓட்டுகள் பணமும் போய் சேரல, அந்த பணம் போய் சேர்ந்தா ஓட்டா மாறல. ஸோ அப்படி போது ஒவ்வொரு தொகுதியும் மாறுபட்டிருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்முடிப்புன்னு கன்னியாகுமரி வர ஒரு லைன் கிடைக்கும், ஒரு எட்ஜ் கிடைக்கும், இத்தனை தொகுதி வெற்றி பெறுவாங்க சொல்ல. இந்த முறை அப்படி சொல்லவே இல்லை. ஒவ்வொரு தொகுதிக்கும் மாற்றம் இருக்கு. ஸோ என்கிட்ட 230 தொகுதி பார்த்தா வெவ்வேறு வகையா இருக்கு. ஸோ இதில் எந்தலையும் பொறுத்துமே பண்ண முடியாது. ஆனால் எப்படி பார்த்தாலும் கணக்கு போட்டு பார்த்தாலும் திமுக எட்ஜியை பெற்று 128 தொகுதிகள், உதாரணத்துக்கு நான் சரியாக வரும் நம்பிக்கையோட சொல்றேன். அதில் முன்னப்ப நான் மாறலாம். நம்ம மனிதன் இறைவன் கிடையாது. இத்தனை ஆண்டுகள் அனுபவம், மக்களை பார்த்து, தேர்தலை பார்த்து இந்த ஆய்வுபூர்வமான என்னன்னா கிட்டத்தட்ட 127 156 வரையும் போகலாம். சரியாக தாவேக்கா ஓட்டுல கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நிச்சயமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னு சொன்னாங்கன்னா தாவேக்கா ஓட்டு அதிகமாக போகிற போது எட்ஜிலாவது கூட்டணி ஆட்சியாவது திமுக அமைக்கும் என்றதுல உறுதியா அதில் நம்பிக்கையா இருக்கதா பார்க்க முடியுது. கொங்கு பெல்ட் அப்படின்னாலே அது அதிமுக கோட்டை தான் கடந்த 2021 வரைக்கும் சொல்லப்பட்டது. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ரிசல்ட்டையும் அவங்க காட்டியிருக்காங்க. 5 ஆண்டு காலம் செந்தில் பாலாஜி ஒர்க் பண்ணதா இருக்கட்டும், தாவேக்கு வந்ததுக்கு பிறகாக அங்கேயே ஏடிஎம்கே பாதிக்கு பாதி டிஎம்கேவோ டிஎம்கே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஏடிஎம்கே அதுதான் சிஸ்டர். என்ன அதிமுக வலுவான இடத்துல தாவேக்க ஓட்ட பிரிக்குது, அதிமுக வலுவான இடத்துல தாவேக்க ஓட்ட பிரிக்குது. இதுதான் எனக்கு பெரிய குழப்பமே. இப்போ ஒரு நிகரா திமுக ஓட்டு தான் பிரிக்குதுன்னா பிரச்சனை இல்லை. இங்க அப்படி இல்லை. அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிற ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், திருப்பூர் நல்ல போலிங் ஆயிருக்கு, தாவேக்கு நல்ல ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துல திருப்பூரை பொறுத்தனா மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் அங்கே வாழாததுக்காக திருப்பூர்ல இருக்காங்க. கவுண்டர் சமுதாயம், தெலுங்கு சமுதாயம் மட்டும் இல்லாமல் எல்லா சமுதாயமும் அங்கே திருப்பூர்ல இருக்கு. ஸோ தாவேக்கு நல்ல ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. கோயம்புத்தூர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அப்படி போது அங்கே ஏடிஎம்கே பலவீனமாகுது. ஸோ அப்படி பார்க்குறப்ப திமுக 5 தொழில் பிளஸ் ஆகுது. திமுக செந்தில் பாலாஜி அப்படின்னா ஏடிஎம்கே போடப்பட்ட அல்லகை மாதிரி அந்த கட்சியில் இருக்கிறவங்க ஒதுக்கப்பட்டு கவுன்சிலரா மாசம் 1 லட்சம் வாங்கிக்கோ, மீதி எந்த வருமானம் சம்பாதிக்க முடியாது.
முடியாது. அப்படி எந்த வருமானம் இட்ட அளவுக்கு மொத்தமும் அவர் கண்ட்ரோல் எடுத்து வருமானம் இட்டு இருந்த போது என்னன்னா அவர் கண்ட்ரோல் இருக்கிறதுக்காக கட்சிக்கு எல்லாருமே ஓரம் கட்டப்பட்டு அல்ல கைகளுக்கு சீடு கொடுக்கப்பட்டது. அது அதிருப்தி திமுக தோன்றும்போது அதிர்த்து இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தால வந்து திமுக ஒரு 3 to 5 தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. கோயம்புத்தூர் 10 தொகுதியில் வந்து சரிசமமா ஒரு நிலைமைக்கு மாறிடுச்சுன்னு பார்க்கலாம். இப்போ கவுண்டம்பாளையத்தில் அருண் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. சிங்கனூர்ல டவுட்டா இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் கடைசியா நல்லா பண்ணிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு தொண்டமுத்திலே ரொம்ப சிக்கலா இருக்கு தாவேக்கால. சோ வேலுமணியுடைய கோட்டையா இருக்கிற அதுவே வந்து மிகப்பெரிய சரிவா இருக்கு. முன்ன எப்படினாலும் மாறலாம். கிணத்துக்கு அதே வாய்ப்புகள்ங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா தாவேக்கா ஓட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவுண்டம் இது கிணத்து கடவுளையும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. தாவேக்கா ஓட்டு நல்லா வருது. ஸோ இப்படி பார்க்குறப்ப கொங்கு பெல்ட் தாவேக்காவுக்கு ஓட்டு பர்சன்ட் இருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனை, வெற்றி வாய்ப்பு என்கிற ஒரு 60,000-70,000 ஓட்டு தொடர நிலைமையில இல்லை. 40,000 ஓட்டு 50,000 ஓட்டு வரையும் நெருங்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் வெற்றி வாய்ப்பு மும்முனை போட்டி வருகிறப்ப அதில் டிவைடட் ஆகி ஏதோ கொஞ்சம் எட்ஜில் முன்னப்பன தப்பிச்சா வெற்றி வாய்ப்பு இருக்கும். இல்லையா சில தொகுதிகள் வருகிற தேர்தல் சரியாக இருக்கும்னா ஒரு 500 ஓட்டு 100 ஓட்டுல கூட வெற்றி வாய்ப்பு இருக்குமோன்னு ஒரு பார்வையில் பார்க்க வேண்டியதாகவும் எடுத்துக்கலாம். தீவிர மும்முனை போட்டி அப்படிங்கிறது ஒரு சில தொகுதிகளில் இருக்கு. சில தொகுதிகளில் விஜய் அவர்கள் வாக்கு பிரிச்சாலும் இருமுனை போட்டியாவே இருக்கு. அந்த இருமுனை போட்டிங்கிறது ஏடிஎம்கே டிஎம்கேவாகவும் இருக்கலாம், இல்லைன்னா டிஎம்கே தாவேக்காவும் இருக்கலாம், ஏடிஎம்கே தாவேக்காவும் இருக்கலாம். அது வந்து நமக்கு தெரியாது. ஆனா விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய ஓட்டு அப்படிங்கிறது ஃபைனலா யாருக்கு அதிகபட்சமான பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? திமுக கூட்டணிக்கு அதற்கு இணையாக சொல்லாம குறைவாக அதிமுக கூட்டணி ஓட்டுகள். ஆனா எல்லாரும் சொல்லக்கூடியது பெரும்பாலும் ஏடிஎம்கேக்கு தான் வந்து பாதகம். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு போகும். அது மட்டும் இல்லாம அதிமுகவில் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் தொடர்ந்து சொந்தம் கொண்டாடினாரு. அப்போ அதிமுக காரர்களே இவர்கிட்ட தீவிரமான திமுக எதிர்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால ஏடிஎம்கே காரங்களே நிறைய பேர் தாவேக்காவுக்கு போடுவாங்கன்னு இப்படி ஃபர்ஸ்ட்ல ஏடிஎம்கே ஓட்டு தான் நிறைய பிரியும். அதுக்கப்புறம் தான் திமுக டிஎம்கே ஓட்டு பிரியுன்றாங்களே. அது பார்வையை நான் மறுக்க போறேன் சிஸ்டர். அதாவது இந்த முறை விஸ்திரமா திருச்சபைகளுடைய ஃபாதரியார் சொல்லி அந்த கேட்காம ஓட்டு போட்டாங்க. இஸ்லாமியில் அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. நீங்கள் கிறிஸ்துவ இஸ்லாமிய சமயத்து ஓட்டுகள் கட்டாயம் திமுக தான் போகும். காங்கிரஸ் திமுக ஓட்டுல வேற பிஜேபி ஓட்டு வரவே வராது, ஒரு ஓட்டு கூட வராது. அதே மாதிரி இங்கே அப்புறம் முழுமையாக அறுவடை பண்ணா இல்லை. ஸோ ஃபாதரியாருடைய சொற்களை அந்த பிள்ளைங்க கேட்கல, தாவேக்க மாற்றி போட்டிருக்காங்க. ஆனால் இந்த கிறிஸ்தவத்தினுடைய ஓட்டுகள் ஒன்று கூட அதிமுக வரல, அதுக்கடுத்து மொத்தம் வரல. ஆனால் அதிமுக ஓட்டுகள் எங்கே போகுதுன்னா கொங்கு பெல்ட்டில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் அதிமுக ஓட்டு. இப்போ சென்னை கூட பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டுகள் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ சென்னை மண்டலம் பார்த்தீங்கன்னா திமுகவை தாவேக்க 16 சட்டமன்ற சேப்பாக்கமே நல்ல ஓட்ட தாவேக்கா வாங்குது. சோ அந்த அளவுக்கு இருக்கு. மயிலாப்பூர் 2வது இடத்துல இருக்கு, திமுக தாவேக்கான்னு இருக்கு. சோ அங்க 16 தொகுதியிலும் நெக் டு நெக் வந்து தாவேக்கா வெரி ஸ்ட்ராங் ஜோனா வந்து சென்னை இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் இந்த தூத்துக்குடி கன்னியாகுமரி பகுதியிலும் நல்ல ஓட்டு தாவேக்கா வாங்குது. சோ அங்க ஏடிஎம்கே ஓட்டுகள் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சோ திருநெல்வேலியில கூட ஏடிஎம்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் வருது. திமுக சில இடங்களில் பாதிப்பது. இப்போ வீரனூர் பாண்டிச்சேரி பக்கத்தில் வீரனூர் சட்டமன்ற அதுல இடத்துல திமுக ஓட்டுகள் தாவேக்கா போகுது. இப்படி பரவலாக ஓட்டுகள் அதிகமாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. குறிப்பாக பெண்கள் ஓட்டுகள் அதிகமாக வந்து போடப்பட்டிருக்காங்க. இது ஒரு விஸ்தரமான தேர்தலாக தான் நம்ம 4ஆம் தேதியை பொறுத்தவரை ஒரு 3 மணி வரையும் அங்கே முடிவுகள் தெரிவித்திருக்கோம். முன்னெல்லாம் தேர்தலாம் பார்த்தப்போ 10 மணிக்கே முன்னாடி போயிடும். இப்போ இந்த முறை அப்படி இருக்காது. பெட்டிங் யோகர்களுக்கு ஒரு பிளஸான தேர்தலாக பார்க்கலாம். ஏன்னா ஷேர் மாறிட்டே இருக்கும். ஒரு நிலையா வந்து இவங்க தான் அப்படின்ற கன்ஃபார்ம் வந்து ஒரு 12 மணி வரையும் தெரிய வராதுன்னு பார்க்கலாம். ஒரு 10-12 சுற்று போகிற போது தான் ஒரு அளவுக்கு இதாக முடிய அப்படியே தொகுதி மாறும். சில இடங்களில் அப்படியே கும்பலாக 10,000 ஓட்டு அப்படியே ஜம்ப் ஆகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக தாவேக்கா இருக்குன்னு பார்க்கலாம். இந்த தேர்தல் என்ன இன்னொரு விஷயம்னா 2 கட்சி மேலே இந்த 9 ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் ஒரு பிடிக்காத தன்மை உருவெடுத்திருக்கு. இது வந்து என்ன இப்போ ஒரு சாய்ஸாக வந்து விஜய் தேர்வு பண்ணாங்க. இப்போ அண்ணாமலை ஒரு சாய்ஸாக எம்பி எலெக்ஷனை பார்த்தாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் ஸ்டேட் எலெக்ஷன் போது விஜயை பார்க்க போகிறதால விஜய்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் மாற்றம் போகிறவங்க போட்டிருக்காங்க. அப்புறம் திமுக மேலே வெறுப்புக்கிறவங்க போட்டிருக்காங்க. அதிமுக மேலே பிடிக்காத பாஜக கூட்டணி இருக்கிறவங்க போட்டிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம்னா அதிமுக பாஜக கூட்டது அது ஒரு மிகப்பெரிய மைனஸ் எடப்பாடிக்கு. ஸோ அது இந்த மாநிலத்தில் வச்சிருக்கூடாது. கூட்டணி வேற மாதிரி கட்டமைச்சுக்கிறோம். கூட்டணி பலம் ஒரு மைனஸ், அதில் பாஜகவோட வச்சது மைனஸ். பிரச்சாரங்கள் பெருசாக ஈடுபடலை, தேர்தல் அறிக்கையை பெருசாக இம்பாக்ட் உருவாக்கல. மக்கள்கிட்ட அந்த தேர்தல் அறிக்கை வாக்குக்காக ஏமாத்துறான்ற புரிதல் வந்துருச்சு. அப்படி போது இந்த தலைவர்களுடைய ஸ்டைலை பேட்டர்னை மாற்றணும். 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உட்கட்டமைப்பு தமிழ்நாட்டில் நீங்கள் கரப்ட் கலெக்ஷன் பண்ணாமல் இருக்க முடியாது. பொலிட்டிக்கல் பார்ட்டி பண்ண தான் செய்யணும். உட்கட்டமைப்பு அதாவது நீர், சாலை, சுகாதாரம், கொசு, குப்பை, இந்த அடிப்படை கட்டமைப்புகளே 2 ஆட்சி தண்ணிட்டு இருக்கு. அதே சரி இதுதான் போதுன்னா கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா மாதிரி பொருட்கள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆட்சியுமே இருக்கு. ஸோ 2 ஆட்சியுமே இவங்க வந்து அதை தவறு விட்டுருக்காங்க. ஸோ அதனால அந்த மாதிரி மாற்றி ஓட்டு போறவங்க மாற்றி ஓடுறாங்க. இப்படி இதனால தான் ஒரு இந்த எலெக்ஷன் பத்திர விஜய் ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இது அவர் இதுக்கு மேலே தக்க வச்சுக்குவாரா இதை தவறு விடுவாரா, ஊடகங்களை சந்திக்காம தினதோறும் கல்யாணம் சாவு நல்லது கெட்டதெல்லாம் போகாம ஜெயலலிதா விட டெத்தா உள்ள இருக்காரு. அதுல இருந்து வெளியே வந்து மக்களுக்கான தலைவரை உருவெடுப்பாரா இல்லை மாயமாகி விடுவாரா என்பது காலங்கள் தான் பதில் சொல்லும் எதிர்கால முடிவுகள் பிறகு. நம்ம புதுசா இதுக்கு முன்பு 3ஆவதாக ஒரு அணி, இருவருக்குமான
விதமான மாற்று அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருக்கோம். அது சினிமா துறையாக இருக்கட்டும், பலர் வந்துட்டு போயிருக்காங்க. அப்படி நம்ம முக்கியமாக 2 தேர்தல் பார்த்தோன்னா 2006 முதல் தேர்தல் விஜயகாந்த் அவர்களுக்கு. அப்போ ஆட்சியில் இருந்தது, சிட்டிங்கில் இருந்தது ஏடிஎம்கே. இப்படி 3வது அணி வரப்போ எப்பவும் வாக்குகள் பிரியும், அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்போ திமுக ஆட்சி வந்தது, மாறுனுச்சு ஆட்சி, அது திமுகவுக்கு சாதகமாக இருந்தது. ஆனால் அதே 2016 பார்த்தோன்னா மக்கள் நல கூட்டணி உருவாகுது. அப்போ ஆனால் ஆளுங்கட்சிக்கு ஏதாவது சாதகமாக இருந்தது, மீண்டும் அதிமுக தான் ஆட்சி அமைச்சது. இப்படி 3வது வரப்போ ஒரு பெரிய அணி கட்டமைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இரண்டுமே நமக்கு நடந்திருக்கு. ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும் நடந்திருக்கு, எதிர்கட்சிக்கு சாதகமாகவும் போய் முடிஞ்சிருக்கு. அப்போ விஜய் அவர்களுடைய இந்த வருகை 2ல யாருக்கு பெருவாரியான ஒரு சாதகமாக சிந்திக்கவே யோசிக்கணும்னா திமுக தான் வாய்ப்பு. ஏன்னா திமுக மிகப்பெரிய உட்கட்டமைப்பு செஞ்சிருக்காங்க. எஸ்ஐஆர் அதிக அளவு இன்வெஸ்ட் செய்யப்பட்டு ஒழுங்காக ஓட்டை அவங்க ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. மற்ற எந்த கட்சியுமே எஸ்ஐஆர் முழுமையாக அணுகலை, திமுக அணுகிருக்கு. அது ஒரு ப்ளஸ். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் நோட்டை போட்டுட்டு லிஸ்ட்டு போட்டாங்க, ஃபோன் நம்பரோட போட்டு யார் என்ன எது எல்லாம் லிஸ்ட்டு போட்டு ஒர்க் அவுட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஆய்வாளராக, அரசியல் ஆலோசகராக இந்த 5 ஆண்டுகளாக இருக்கிறதுக்கு முன்னாடி நான் திமுகவில் கிளை செயலர், திமுகவில் ஒரு வழக்கறிஞர் தலைமை கிளை செயலர், ஒரு மிகப்பெரிய லெவலில் அதை நெருக்கமாக உள்ளவன். ஏன் சொல்கிறேன்னா இதை மாதிரி ஒரு தேர்தல் பணியை நான் பார்க்கல. ஸோ அந்தளவுக்கு திமுக வரலாற்றில் தேர்தல் பணி ஆட்டிருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ திமுக அந்தளவுக்கு வேலை செய்கிறேன்னா நிச்சயமாக ரிசல்ட் அடைய விட மாட்டான். ஸோ அதனால் அந்த இது எனக்கு முன்கூட்டி இதுக்கு முன்னாடி நான் ஒரு பாதை லைஃப்பில் இருந்ததுனால சொல்கிறேன், அவங்க சரியாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு. 21 எதிர்கட்சியாக இருந்து கட்சியை ஆளுங்கட்சியாக கொண்டு வரணுங்கிறதுக்காக பார்த்த தீவிர வேலை திமுக இந்த முறை இல்லை. 2026க்கு ஆளுங்கட்சிங்கிறத ஒரு லெத்தாஜிக்கா என்னங்கிறது தெரியல. ஆனா அந்த அளவுக்கு 21 அளவுக்கு வேலை பார்க்கல திமுக களத்துல சொல்றாங்க. 21 அளவுக்கு இப்பதான் வேலை அதிகமா பாத்துறாங்க சிஸ்டர். கட்சிகள் வேலை பார்த்துருக்காங்க. 21 இந்த 26 ஒப்பிட அளவுக்கு ரொம்ப டஃபா இருக்கிற அளவுக்கு இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. பணம் கரெக்டா காமன் பீப்புளும் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனா பணம் ஓட்டும் மாறல. ஆனா எப்படி இருந்தாலும் இப்ப என்ன ஒரு பிளஸ் லக்குன்னா தாவேக்கானால பிளஸ். இப்ப தாவேக்காக்கு வராம அதிமுக வந்தா கட்டாயம் திமுக. ஆனா நீங்க தானே சொன்னீங்க இதுக்கு முன்பு, நான் சொன்னேன் அதிமுக வாக்குகள் தான் பெருவாரியா பிரிச்சிருக்காங்க, திமுகவுக்கு அந்த அளவுக்கு பிரிக்கல. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, டிஎம்கேக்கு தான் அதிகமான வாக்குகள் பிரிஞ்சிருக்குன்னு. அப்ப அதிமுகல சாதகம். அதுதான் பிரச்சனை. என்னன்னா திமுக ஓட்டு போற அளவுக்கு இங்க அதிமுக ஓட்டும் போது இங்க மாத்தி அதிமுக வந்தா பிளஸ் சிஸ்டர். இங்க பெரிய சிக்கலன்னா தாவேக்கு போகாம அதிமுக வந்தா பிளஸ். ஆனா எல்லாமே தாவேக்கு போகுது. சோ இங்கேயும் தாவேக்க போகுது, அங்கேயும் தாவே போதல. அவனுக்கு வர வேண்டிய பர்சன்டேஜ் வந்தா போதும். 31 37 தான் இந்த கேம், இந்த தேர்தலே. அதுதான் அது தாண்டி 40 அபூர்வம். அதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்படி பாக்குறப்ப அவங்களுக்கு கூட்டணி பக்கெட்ஸ் எல்லாமே ஃபேவரா இருக்கு. ஆனா இங்க ஏடிஎம்கே அது ஃபேவரா இல்ல. ஓகே, நீங்க என்ன சொல்றீங்கன்னா பிரிச்சது என்னவோ விஜய் அவர்கள் டிஎம்கே கிட்ட இருந்து அதிகமா பிரிச்சிருக்காரு. ஆன்டி இன்கம்பன்சியாக இருக்கட்டும், பாஜக எதிர்ப்புங்கிற நிலைப்பாடா இருக்கட்டும், எம்ஜிஆர் ஜெயலலிதா ஏடிஎம்கேலயும் அந்த அளவுக்கு பிரிச்சிருக்கு. ஆனா திமுக விட கொஞ்சம் கம்மியா தான் பிரிச்சிருக்காரு. இருந்தாலும் திமுகக்கு எப்படி சாதகம்னா அவங்க கிட்ட கூட்டணியா இருக்கட்டும், அவங்க ஏற்கனவே வச்சிருக்க வாக்கு வங்கியா இருக்கட்டும், அங்கிருந்து நிறைய எடுத்தாலும் அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லைன்றீங்க. உட்கட்டமைப்பு தேர்தல் அணுகிய விதம் அது சரியாயிடும், சமமாயிடும். ஆனா இங்க அவங்க அதிமுக தேர்தல் அணுகுமுறை சரியா இல்ல. ஏன்னா குறிப்பிட்ட மட்டும் தான் கொடுத்தாங்க, அதுவும் மாறல. ஸோ ஏடிஎம்கே குடும்பங்களுக்குள்ள மாத்தி ஓட்டு போட்டாங்க. அதை விட ஒரு விஷயம், அண்ணா நகரில் சர்வே எடுத்த போது 80% உட்பட்ட பாட்டியம்மா அவங்க மகன் போய் சொல்றாங்க, மகன் போய் சர்வே எக்ஸிட் போட்டு சொல்றாங்க, சார் நீங்க அம்மாட்ட சொன்னா சார் போயிட்டு மோடி மூஞ்ச பார்த்து கரெக்டாக ஓட்டு போடுங்க. இதுக்கு முன்னாடி அப்படி தான் ஆமாம் எம்பி எலெக்ஷன் போட்டாங்க சார். அவங்க போயிட்டு நேராக போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, தாவேக்கு ஓட்டு போட்டாங்க சார். சரி அப்படின்னு சொன்னாங்க. சரி இதே மாதிரி நிறைய 2-3 சாம்பிள் சொல்கிறோம். பொன்னேரியில் போயிட்டு போய் அங்கே ஒரு பிஜேபி கட்சி இருக்கார். ஆனால் நான் பாட்டு போனேன்னா பூத்து போனோன்னே கடுப்பாய் விசில் போட்டேன்னா இப்படி வெவ்வேறு கோணத்தில் இருக்குதுங்க கட்சிக்காரங்களே என்கிட்ட சொன்னது. ஆனால் நான் போனேன், ஏன்னா கடுப்பில் விசில் போட்டு வந்துட்டேன். இப்படி இது எதை சொல்றது, லக்கி அதிர்ஷ்டம் மேன், அதிர்ஷ்டம் இந்த எலெக்ஷன் பொறுத்தவரை அதிர்ஷ்டம் சொல்லலாம். ஏன்னா இது ஒரு லீடர் தலைவர் தேர்வு பண்ணாமல் இன்டர்னல் காம்படிஷனுக்குள்ள தேர்தலாக இருக்குன்னு பார்க்கலாம். இது சரிவே வக்காராது. ஏன்னா ஒரு தலைவனை தேர்வு பண்ணோம், ஒரு முதல்வர் தேர்வு பண்ண தேர்தல் இது அல்ல. எனக்கு உன்னை பிடிக்கல, உனக்கு என்ன பிடிக்கல, நீயே நான் அடிச்சுக்கிற தேர்தலாக இருக்கும்போது சர்வே எப்படிங்க உட்காரும். அதாவது விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு ஒண்ணு, இந்த 2 கட்சிகளும் வேணா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சசிகலா. இப்ப சசிகலா சின்னம்மை அவர்கள் பாத்தீங்கன்னா சாத்தூர்ல நல்ல கேண்டிடேட். கிட்டத்தட்ட அந்த அவர் சாவு கல்யாணம் நல்லது கெட்டது கூப்பிடலாம் கூட வடிவல் மாதிரி வாழ்ற போவார். அப்படி போறக்கூடிய கேண்டிடேட். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஓட்டு வாங்கும். திருமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேண்டிடேட். இப்படி அந்த அம்மா போடப்பட்ட அத்தனை பேரும் வலுவான கேண்டிடேட். அந்த அம்மா சொன்ன வார்த்தைகள் எப்படி, நாய் கூட பிஸ்கெட் போட கூட நன்றி நினைக்குங்க, நம்ம இவ்வளவு பழகிட்டு இருக்கோம். ஆனா நன்றி இல்லாத மனுஷன் அப்படின்னு நாயோட ஒப்பிட்டு அதை பேசுனது நல்லா எடுபட்டு தென் மாவட்டத்தில் தேவர் சமயத்துக்குள்ள எடுபட்டு.
ஸோ இதெல்லாம் ஓட்டா வந்து மாறி இருக்கு. இப்போ அந்த அம்மா மூலியமா கட்டாயம் 5,000 10,000 ஓட்டு மினிமானவே ஏடிஎம்கே அவுட். அதில் தென் மாவட்டத்தில் வாய்ப்பே இல்லை. இப்போ அதே மாதிரி வடக்கர் மாவட்டத்தில் ராமதாஸ் அவர்களுக்கு போடப்பட்ட கேண்டிடேட் வலுவான கேண்டிடேட், அவங்களுக்கு மினிமம் ஒரு 5,000 10,000 வந்த போது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாமக வந்து இதாக இருக்கு. ஸோ இந்த பக்கம் எக்காவது கணக்கு போட்டாலும் ஒரு பிளஸுக்கான ஒரு சின்ன முகாந்திரம் கூட ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இல்லைன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தா நயினார் முகத்தை அண்ணாமலை முகத்தை போட்டு ஓட்டு போடுவாங்களா தலைவர் வந்ததா, நயினார் முகத்தை பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து அமமுக அன்பா டிடி தினகரனுடைய ஃபேஸ் வேல்யூ சரிஞ்சு போச்சு. ஏன்னா எடப்பாடி கிட்ட எப்போ போய் டயர் நக்கி நான் வந்து அவர்கிட்ட பண்ண ஒரு கையில் தூக்கு பண்ணி அந்த அளவுக்கு பேசிட்டு அரசியல்லாம் பல்ட்டி அடிக்கிறது, இதுதான் பல்ட்டி மாமா நிதிஷ்குமார் மாதிரி இவர் தன் சுயநலத்துக்காக பல்ட்டி அடிச்ச போது அந்த அவருடைய ஃபாலோவர்ஸே வந்து அவர் மேலே நம்பத்தனமா நிறைய திமுகவுக்கும் மாற்று கட்சிக்கும் போகக்கூடிய நிலைமை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த செல்வாக்கு அவர் சரியப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அன்புமணிக்கும் அதே நிலைமை. ஸோ அந்த கட்சி அப்போ நயனா நாங்கள் இதனுடைய இது செயல்பாடுகள் பிடிக்கவில்லை. அதேமாதிரி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஃபேஸ் வேல்யூ உள்ள கேண்டிடேட் கிடையாது. அதில் தொகுதிகள் வரலாற்று அதிமுக தோக்கிற தொகுதியில் தான் கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ பாஜக ஒன்று தேர்றது முடக்குறிச்சி கூட லக்கு தான், அது கூட வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது பாஜக எல்லா தொகுதியும் தோக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. கன்னியாகுமரி கோவை வடக்கெல்லாம் யோசிக்க வேண்டாங்க, அதில் தோல்வியை சந்திக்கும். நாகர்கோயிலே வந்து பார்த்தீங்கன்னா காந்திக்கே கஷ்டமாக இருக்குது. அவர் காந்தி மாதிரி வாழ்ந்த மனிதன், நல்ல மனிதன், ஒரு நேர்மையாக வரக்கூடிய காமராஜ் போல எளிமையாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், கம்யூனிஸ்ட் உறுப்பினர் போல இருக்கக்கூடிய ஆள், அவருக்கே சவாலாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே பார்க்குற போது இங்கே மயிலாப்பூர் தமிழிசை 3வது இருக்காங்க. ஸோ அந்த பாஜக எல்லா லீடர்ஸ்க்குமே ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ பாஜக பொறுத்தவரை நோன் ஃபேஸ் தானே, அவினாசி எல்முருகனாக இருக்கட்டும், மயிலாப்பூர் தமிழிசையாக இருக்கட்டும், வடக்கில் வானதியாக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற மாதிரி காந்தி அவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு மீடியா ஃபேஸ் ஃபீல்டு ஃபேஸ் இல்லை சிஸ்டர். எப்பவுமே களத்திலிருந்து தலைவன் உருவாகணும். இப்போ உதாரணத்துக்கு சாத்தூர்ல கடற்கரை வந்து அந்த திமுக சேர்ந்த கேண்டிடேட் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு, நல்ல லோக்கல் ஆளு. இவர் சாத்தூருக்கு வந்தபோது வெளியூர் ஆள் தானே அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்கு. அங்க 4 முனை போட்டி 5 முனை போட்டியா இருக்கு. 5 முனை போட்டிக்கிற போது அங்க மிகப்பெரிய சவால் முக்குளத்த சமுதாய ஓட்டு 90,000 ஓட்டுகள் இருக்கு. அதை நம்பி தான் அவர் வந்து சமயத்தை மெயினாக வச்சு தான் அங்கே போனது. ஆனால் அதே சமயத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கு சுப்பையா வந்துட்டார். அந்த ஓட்டுகளை பிரிக்கிற போது வெற்றி வாய்ப்பு என்பது தாவேக்க ஒரு பக்கம் ஓட்டை பிரிக்க, நாமதல் ஓட்டை பிரிக்கிற போது அவர் வெற்றி வாய்ப்பு ரொம்ப எட்ஜில் கேள்விக்குறியா இருக்கு. ஸோ நைனா இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த வெற்றி வாய்ப்பு வானதிக்கு என்ன பிரச்சனை? வானதிக்கு வந்து அவங்க பிரச்சாரமே பெருசாக எடுப்பல சிஸ்டர். தேர்தல் பிரச்சாரம் பெருசாக எடுப்படலை. அது இல்லாமல் கட்சிக்குள்ளே வந்து பிஜேபி வேலை செய்யல, ஒரு குறிப்பிட்ட குரூப்பு வேலை செய்யல, பாஜக இருக்கிற குறிப்பிட்ட குரூப்பு வேலை செய்யல. அப்புறம் போது அவங்க வெற்றி பெறுவான்றது ரொம்ப சவாலான விஷயமா பார்க்கணும். ஏன்னா திமுகவுக்கு அங்கே ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கு. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் கொங்கு மண்டலமா இருக்கட்டும், சவுத்தா இருக்கட்டும், வட ஆற்காடுன்னு இப்படி அதிமுக கூட்டணிக்கு என்ன மாதிரி இருக்கு சிஸ்டர்? இன்னொரு திமுக அதிமுக 2010 அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி இந்த மாவட்ட செயலர்கள் ஒரு தொகுதியுள்ளே அண்டர்ஸ்டாண்டிங்ல பரிந்துரை பண்ணி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு துரைமுருகனும் வீரமணியும் அண்டர்ஸ்டாண்டிங், அதில் கவிதண்டபாணி ஜோலார்பேட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ அங்கே தளபதியும் அங்கே அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி இல்லை, அங்கே ஒரு கேண்டிடேட் அப்படி இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளிக்கும் 2 பேருக்குள்ள பரிமாற்றமும் இருக்கு. இப்போ முனிசாமிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பரிமாற்றம் இருக்கு. இப்போ முனிசாமியும் பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலி தொகுதி எடுத்தீங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ். ஸோ அங்கே வந்து கூட்டணி இருந்தாலும் ரகசியமாக உடன்பாடு, இப்படி எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க. ஸோ வெளியில தான் வந்து திமுக அதிமுக தீய சக்தி அந்த சக்தி இந்த சக்தி சொல்றாங்க இல்லையா, உள்ளுக்குள்ள பிசினஸ் பார்ட்னர்ஸாக இருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களும் அந்த தேர்தலில் இம்பாக்ட் இருக்குன்னு எடுத்துங்க. ஓகே, நீங்க பேசின தொகுதிகள் எல்லாமே வந்து அதிமுகவுக்கு இதுவரை சாதகமாக இருந்து இந்த தடவை பாதகமாக முடியக்கூடிய முடிவுகள் சொன்னீங்க. ஆனா அதே மாதிரி திமுகக்குன்னு ஒரு சில கோட்டைகள்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப சென்னை பொறுத்த வரைக்கும் திமுக தான், தலைநகர்னாலே திமுக தான். இந்த முறை அது என்ன ஆகும்? இனி வருங்கிறதுக்கு யாருக்கும் கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அந்த கோட்டை சொல்றதெல்லாம் விட்டுரும் சிஸ்டர். காலங்கள் மாறிவிட்டது, மக்கள் மனம் மாறிவிட்டது, மாற்றத்தை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வருங்களுக்கு தலைவர்கள் வந்து சிஸ்டமேட்டிக் மாற்றிக்கணும். நான் பழைய மாதிரி ஊழல் செய்வேன், மக்கள் முட்டாளு, பணத்தை கொடுத்தோம் ஓட்டு போட்டுருவாங்க, அந்த கான்செப்ட்லாம் விட்டுட்டு மக்கள் மனதை கவர்வதற்கான திட்டங்கள் அரசியலை முன்னெடுத்தாங்கன்னா எதிர்வருங்காலங்களுக்கு அவங்களுக்கு முகவரி இருக்கும். இனி வருங்காலத்துக்கு கிட்டத்தட்ட வந்து 3.5 கோடி பேர் 50 வயசுக்குள்ள வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து நான் செத்தாலும் ஓட்டு போடுற குரூப் இல்லை. இன்றைக்கு நமக்கு என்ன தேவையை பூர்த்தி செய்ய அரசாங்கம் இருக்குமான சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கொடுத்தவங்க. இவங்கள மாதிரிகளுக்கு என்ன நீங்கள் அரசாங்கம் நடத்துறீங்க, பொலிட்டிக்கல் நடத்துறீங்களோ அவங்களுக்கு தான் எதிர்காலம். அப்படியே சொல்றது. விஜய் இந்த இடத்துல கிங்கா இருப்பார், அடுத்த லட்சம் கிங்கா இருக்கான்னு சொல்ல முடியாது. இப்போ அண்ணாமலை எல்லாம் வந்துட்டா கட்டாயம் வந்து ரொம்ப கஷ்டம். மீடியாவை சந்திக்காம, பப்ளிக்கை சந்திக்காம, கல்யாணம் சாவு நல்லது கட்டு போகாம, சின்ன சின்ன விஷயங்களும் கலக்காம ரொம்ப டெத்தாக உள்ள இருந்தான்னு வச்சுக்கேன், அரசியலில் ரொம்ப கஷ்டம் தேர்றது. ஸோ மக்களாக ஒரு தலைவன் வாழணும். அப்படி வரபோது இந்த வருகிற காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி, அண்ணாமலை, விஜய்னு வரபோது சீமான் இந்த எலெக்ஷன் 5% தான் வாங்குவார். ரொம்ப கஷ்டம். அவர் எடுத்த ஸ்ட்ராட்டஜி வியூகங்கள் தப்பு. ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி எதிர்த்து நான் மாற்றம் கொடுக்கணும்னு சொல்ல பரவாயில்ல. விஜயை முழுக்க 5 மாதங்களாக விஜயை இது பண்ணி போனாங்க. அது வந்து பின்னடைவு. இந்த தேர்தலுக்கு பிறகு அவர் சுயபரிச்சை செய்து கொள்ளணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவுடைய ஸ்டைலை மாற்றிக்கணும். எடப்பாடி அவர்கள் ஜெயலலிதாவுக்கு இணையானவர் என்று நினைத்துக் கொள்கிற அந்த மமதை வந்து விட்டுட்டு காமனான நான் ஒரு பொலிட்டீஷியன் தான் என்றதை உணரணும்.
ஜெயலலிதாவே பர்கூரில் டெபாசிட்டில் தாங்க மண்ணை கொண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜெயலலிதா அவர்கள் சினிமா முகம், முன்னாள் முதலமைச்சர் முகம், ஒரு சிங்க பெண்மணியாக அரசியலில் இருந்தவர், ஜொலித்தவர். அவருக்கே நிலைமை டெபாசிட் ஆட்சி இழக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் போது எடப்பாடி ஏமாத்திரம் அவருக்கான ஃபேஸ் வேல்யூ வந்து கரிஸ்மா லீடர் கிடையாது. இப்போ அண்ணாமலை கரிஸ்மா லீடர், இப்போ வந்து விஜய் சினிமா மூலம் வந்து லீடர், உதயநிதி பொலிட்டிஷியன், இதே ஸ்டாலின் ஒரு லீடர். ஸோ இப்படி பார்க்குறப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கான அரசியல் மாற்றம் இந்த 2020 தேர்தலில் ஒரு பேஸ் அமையும் நான் பார்க்குறேன். இப்போ இந்த சென்னை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்? தாவேக்கா வெர்சஸ் திமுக. சென்னை வந்து 14 தொகுதிகளில் தாவேக்கா வெரி ஸ்ட்ராங், நெக் டு நெக் இருக்குங்க. 1 or 2% டிஃப்ரெண்ட்ல முன்ன பின்ன எப்படினாலும் மாறும். அதிமுக ஓட்டுகள் வந்து தாவேக்கா எந்த அளவுக்கு டிரான்ஸ் ஆகுதோ, அதிமுக 3வது தான் இருக்கு, அதிமுக நிறைய டிரான்ஸ் ஆகுது, திமுக தாவேக்கா தான் இருக்கு. அதில் அதிக லக்கு மாட்டுச்சுன்னா மேபி தாவேக்கா நிறைய தொகுதியில் ஒரு 6-7 தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும் இல்லாமலும் போகலாம். ஏன்னா அதிமுக ஓட்டு டிரான்ஸ் ஆகிறத பொறுத்து தாவேக்கா வெற்றி வாய்ப்பு சென்னை வந்து எதிர்பார்க்கலாம். 2 தொகுதியிலும் விஜய் வெற்றி இருக்கா? பெரம்பூர் தொகுதியில் வாய்ப்பு நிறைய இருக்கு, திருச்சி பொறுத்த இழுபறியா இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ எப்படினாலும் அது ரிசல்ட் மாறும். ஸோ ஏன்னா அது மும்முனை போட்டி இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் இறுதிராஜ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு, டெத்தாக வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் எங்கேயும் பெரம்பூர் தொகுதியிலும் வந்து ஜோயல் போட்டு 100 பேர் டீமை போட்டு உதயநிதி தனியாக ஸ்பெசிஃபிக்காக பெரம்பூர் தொகுதியில் வேலை செய்யப்பட்டிருக்காங்க. அது வந்து நிறைய பணப்பட்டோட கொடுக்கப்பட்டிருக்காங்க. அது இம்பாக்ட் உருவாக்கல. விஜய் வந்து அங்கே வந்து அதையெல்லாம் கடந்து வெற்றி பெற பெரம்பூர் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் திருச்சியை பொறுத்தவரை ரொம்ப சமூகம், ஒரே சமூகம், கிறிஸ்தவ சமூகம் இருப்பதால் அங்கே கொஞ்சம் சவாலாக இருக்குது. மேபி அங்கே இழுபறியாக இருக்கலாம், எட்ஜில் வரலாம், வராமல் போகலாம் திருச்சி கிழக்க பொறுத்தவரை. இந்த தேர்தல் இப்படி கணிக்க முடியாமல் இருக்கு. அடுத்த தேர்தல்கள் தலைகீழாக இருக்கும். மறுபடியும் மாறும். ஏன்னா புதிய பேக்கேஜ் அண்ணாமலை வரப்போறாரு. ஸோ அண்ணாமலை பிஜேபியில் இருக்குமே தேய்பறை வாய்ப்பே இல்லை. அண்ணாமலை லைஃப் முடிஞ்சிச்சு. அண்ணாமலை ஒரு லீடர், ஒரு கட்சி, ஒரு தலைவர் லீடர். அவரில் போய் அதில் தேய்மனம் இருக்க மாட்டார். நிச்சயமாக அண்ணாமலை ஒரு கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் முடிவு பிறகு கட்டாயம் ஒரு அமைப்போ ஒரு எதிர்கால அடுத்து 31 வரும்போது உதயநிதி அண்ணாமலை விஜய்னு வருகிற போது அதில் வந்து அண்ணாமலை அடுத்த எலெக்ஷனுக்கான ஹீரோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து இந்த சீசன் முடியுது. அடுத்த எலெக்ஷனை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 6.5 கோடி ஓட்டு மறுபடியும் வந்துடும். ஸோ இப்போ எப்படி 5 இப்படி இந்த எஸ்ஐஆரில் வந்து நிறைய ஓட்டுகள் விடுபட்டு போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 லட்சம் ஓட்டுகள் விடுபட்டு போயிருக்கு. நிறைய இடத்துல வந்து தமிழ்நாடு முழுக்க ஆய்வு செய்கிற போது அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்கு எல்லாருக்கும், ஆனால் லிஸ்ட்டில் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய தவறு நடந்திருக்கு. அது அடுத்து வர தேர்தலில் சரியாகிற பட்சத்தில் நிச்சயமாக 2030 அது ஒரு புது ஸ்டோரி சொல்லும். இனி வரும் காலத்துக்கு நான் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளை பார்க்கும்போது ஒவ்வொரு தேர்தலும் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்க ஒழிய இது அதோட பொறுத்தது. அதே மாதிரி இந்த தேர்தல் வந்து 77 எம்ஜிஆரோட பொறுத்துறதோ இல்லை வந்து போன தேர்தலோட பொறுத்துறதோ இது மாதிரி ஒப்பிட தேர்தல் இது அல்ல. இது வந்து இது ஏன்னா எஸ்ஐஆர் புதுசு, இதுவரையும் நம்ம பார்க்காத ஒன்று. இதுதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறோம். இது பர்சன்டேஜ் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஆனால் நிறைய பேர் ஓட்டு ரிஜெக்ட் பண்ணது வாக்களித்த பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த பர்சன்டேஜ் இருக்கும்போது சட்டமன்ற தொகுதியும் ஒரு மாறுபட்டு இருக்கு. ஸோ அப்படி போது இது புதுசாக ஒரு வரலாறு தான் சொல்லி நடத்தணும் முடிய இதில் வந்து நம்ம பெரிய திறமைசாலி என்று காட்டக்கூடிய தேர்தல் இது அல்லன்னு எடுத்துக்கணும். நிச்சயமா என்ன நடக்குது அப்படிங்கிறத மக்கள் தீர்ப்பு பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளோ நேரம் ஒதுக்கி நிறைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியா தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி. மிக்க நன்றி. என் தமிழ் துறைகளுக்கும் அன்பு தங்கைக்கும். Subscribe to One India and never miss an update.